மர்மமான முறையில உயிரிழந்த உரிமையாளரை அவருடைய சொந்த வளர்ப்பு நாய்களை சாப்பிட்ட சோகம் ரூமேனியாவில் நடந்திருக்கு. என்னதான் நடந்துச்சு விரிவா பார்க்கலாம் வாங்க. ரூமேனியா நாட்டில் வசித்து வரக்கூடிய பெண் தான் அட்ரினியா நீகோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 34 வயதான இந்த பெண்மணி அவங்களுடைய வீட்டில் 2 பக் வகை நாய்களையும் வளர்த்து வராங்க. அதே சமயத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. தனியாக வசித்து வரும் இவங்களுக்கு இவங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரங்களாகவே இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியுமே இவங்களை ரீச் பண்ணவே முடியல. என்ன இவ்வளோ நாளாக கால் பண்ணிட்டு இருக்கோம், காலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் மெசேஜும் இல்லை அப்படின்னு உடனே இவங்க வசித்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நீகோவுடைய குடும்பத்தினர் பார்த்த பொழுது கதவை ரொம்ப நேரமாக தட்டியிருக்காங்க. ஆனால் தாழ்பாலானது உள்பக்கம் போட்டிருக்கு, யாருமே கதவு திறக்கல அப்படிங்கிற பட்சத்துல உடனே காவல் அதிகாரிகளுக்கு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. காவல் அதிகாரியுடைய உதவியோட வீட்டை திறந்து பார்த்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியானது காத்திருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அட்ரியானா மர்மமான முறையில் இறந்து கிடப்பதும் அவருடைய 2 வளர்ப்பு நாய்களும் அட்ரியானாவுடைய பாதி உடலை சாப்பிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, உணவு 2 நாட்களாக கிடைக்காத பட்சத்துல தான் இந்த 2 நாய்களுமே அட்ரியானாவுடைய உடலை கடிச்சு சாப்பிட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தடவியல் நிபுணர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவங்க அங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது இங்க எந்த விதமான ஒரு சண்டையோ எந்த ஒரு விஷயமும் நடந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தரப்புல தெரிய வந்திருக்கு. இருந்த போதிலும் அட்ரியானா எப்படி இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது குறித்து காவல் அதிகாரிகள் ஒருபுறம் விசாரணையை ரொம்ப தீவிரமா மேற்கொண்டு வராங்க. கடந்த 2023 அர்ஜென்டினா நாட்டில் வயது மூப்பின் காரணமா ஒரு 67 வயது மதிக்கத்தக்க பெண்மணி உயிரிழந்த போது அவங்க வீட்டில் அவங்க வளர்த்துட்டு இருந்த நாயை அவங்களை கடிச்சு சாப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு பிறகுதான் காவல் அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கு. அட்ரியானா மர்மமான முறையில உயிரிழந்ததும் அது மட்டுமில்லாம அவங்க ஆசாசையா வளர்த்து வந்த அந்த நாய்களே அவர்களை சாப்பிட்டதும் அப்படிங்கிறது இன்னைக்கு கேட்போரை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு.